இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவை புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கிறேன், 2 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி, உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரவையை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். நான் உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த ரெசிபி ஈஸி தான், ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். லைட்டாக தெளிச்சு விடுங்க, அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ரவையை நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இது எப்படி பதம்னா இப்படி உருண்டை பிடிச்சா அப்படி இருக்கணும். உதுத்துனோம்னா அப்படியே உதிரியாக வந்துடணும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ நம்ம வந்து இட்லி குண்டானில் வச்சு இதை ஆவி காட்டி எடுத்துடலாம். இப்போ மாவை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தட்டு வச்சு ஒரு காட்டன் துணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். இது வேகிறது ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ வந்து வெந்துச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். முந்திரியை நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காயட்டும். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. முந்திரியை போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், கோல்டன் ப்ரௌனாக வறுந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இதை கிண்ணத்துக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். 2 ஏலக்காவை பொடி பண்ணி நல்லா வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவந்து போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி போட்டுக்கலாம். சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அதை நம்மளோட ரவா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.